ஹலோ ட்ரேடர்ஸ், வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கான ட்ரேட் நான் இன்னும் பிளேஸ் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மார்க்கெட் வந்து இந்த லோ வந்து பிரேக் ஆச்சு. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஜோனை வந்து கீழே மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஷார்ட் தான் வந்து பார்க்கணும். ஸோ செல் என்ட்ரி தான் எடுக்கணும். புட் ஆப்ஷன்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஹை இருக்கு பார்த்தீங்களா, டே ஹை, இந்த ஜோனை வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனில் வந்து என்ட்ரிஸ் வந்து பிளேஸ் பண்ணலாம். ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே ஹை இல்லைன்னா இந்த இடத்தாண்ட ரிஜெக்ட் ஆகி தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ வந்து இது வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வந்து போட்டுக்கலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கால் ஆப்ஷனில் வந்து என்ட்ரி போகலாம். அப்படி இல்லைன்னா இது அந்த லோ வந்து பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து புட் சைடில் தான் என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணணும். ஸோ புட் சைட்லேயே வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்தாண்ட சப்போர்ட் இருக்கு. பிகாஸ் ப்ரீவியஸ் டே பாருங்க. ஸோ ப்ரீவியஸ் டே ஹை இது, லோ வந்து இது. ஸோ நம்மளோட டார்கெட் வந்து இந்த லோவில் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம செகண்ட் டார்கெட் வந்து பிளான். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து கால் ஆப்ஷன் தான் ரெடியாக என்ட்ரிஸ் வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். 23,950 கால் ஆப்ஷன். என்னோட அனலிசிஸில் மார்க்கெட் வந்து இந்த ஜோன் வந்து பிரேக் ஆக சான்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 50-50 தான் எல்லாமே சான்சஸ். ஸோ பிரேக் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷனில் போகலாம். பட் டே லோ வந்து பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம புட் ஆப்ஷனில் தான் போகணும். ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுத்த அப்புறம் தான் நம்ம புட் ஆப்ஷன் வந்து போக முடியும். இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே ட்ரேடர்ஸ், டே லோ ரிவர்சல் மாதிரி தான் தெரியுது. ஸோ க்ளோஸ் வந்து இந்த இடத்தாண்ட, ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக க்ளோஸ் வைக்குதான்னு பார்க்கலாம். க்ளோஸ் வச்சுதுன்னா நம்ம என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஸோ ட்ரேடர்ஸ் க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கல. ஸோ இந்த 5 மினிட்ஸ் க்ளோசிங்க்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் நம்ம சிஇ சைடில் வந்து என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணலாம். ட்ரேடர்ஸ் க்ளோஸ் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கல. ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன் சைடில் தான் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் டே க்ளோஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜோனும் நமக்கு வந்து பிரேக் ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம புட் ஆப்ஷன் சைடில் வந்து போக முடியும். ஸோ இந்த ஜோன் வந்து நமக்கு பிரேக் ஆகணும். எதர் அப் சைடில் மூவ்மெண்ட் ஆச்சுன்னா கால் சைடில் வந்து நம்ம போகலாம். டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா நமக்கு வந்து டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது. பிகாஸ் ப்ரீவியஸ் டே லோ வந்து நமக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நம்ம டார்கெட் வந்து ஒரு சின்ன 1:1 அப்படி தான் வந்து நம்ம டார்கெட் பார்க்க முடியும். 1:2லாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த சைடில் பிரேக் ஆகுதுன்னு. ட்ரேடர்ஸ் இந்த இடத்தாண்ட நமக்கு சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல ஒரு பென் பார் கேண்டில் அப்படி இல்லைன்னா ஒரு கிரீன் கேண்டில் வந்துச்சுன்னா கூட நம்ம கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு லாங் போகலாம். பிகாஸ் ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ரிவர்சல் என்ட்ரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். நேற்று வந்து நம்ம பிரேக் அவுட் என்ட்ரி எடுத்துருந்தோம். ஸோ அதுலேயும் நமக்கு ஸ்டாப் லாஸ் செட் ஆயிடுச்சு. பர்சனல் அக்கௌண்ட்டில், சேலஞ்ச் அக்கௌண்ட்டில் முன்னாடியே வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். பிகாஸ் ப்ரீமியம்ஸ் வந்து பெருசாக மூவ் ஆகலை கால் ஆப்ஷன் சைடில். புட் ஆப்ஷன் சைடில் மட்டும் மூவ் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ அதனால நான் ட்ராப் நடக்க போதுன்னு பிஃபோராகவே எக்ஸிட் ஆகிட்டேன். உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று ரீலில் சொல்லியிருப்பேன். ஸோ பார்க்கலாம், இந்த ஜோன்ல இருந்து நம்ம ரிவர்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஜோன் வந்து ப்ராப்பராக பிரேக் ஆயிடுச்சுனாலும் நமக்கு புட் ஆப்ஷன் சைடில் வந்து போக முடியுது. பிகாஸ் நமக்கு அடுத்த சப்போர்ட் வந்து பக்கத்துலேயே இருக்கு. ஸோ வந்து நம்ம 1:1 தான் கேப்சர் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம ரிஸ்கே எடுக்க தேவையில்ல. 1:1 கேப்சர் பண்ணணுன்றத 1:1 கேப்சர் பண்ணுறதுக்கு நம்ம அந்த ரிஸ்க் வந்து எடுக்க தேவையில்ல. பிகாஸ் அதை விட ஒரு நல்ல என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். இல்லை இன்னைக்கு கிடைக்கலனா கூட அந்த என்ட்ரி நம்ம நாளைக்கு கூட கிடைச்சோன்னா எடுத்துக்கலாம். பிகாஸ் மினிமம் ஒரு 1:2 இல்லை 1:3 தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல. ட்ரேடர்ஸ் இப்போ நம்ம போட்ட சப்போர்ட் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரேக் அவுட் ஆகியிருக்கு. பட் என்னோட என்ட்ரி வந்து கன்ஃபர்மேஷன் எடுக்கல. பிகாஸ் மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகுதா, இந்த ஜோன் வந்து சஸ்டெயின் ஆகுதான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கூட இருக்கு.
ஸோ அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்க வந்து நமக்கு ரிஜெக்ட் ஆகுறது தெரிஞ்சுச்சு அப்படின்னா மட்டும் நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல போலாம். ஸோ ஒரு கிரீன் கேண்டில் வந்து அகைன் ரெட் கேண்டில் கொடுத்து பிரேக் அவுட் ஆகுதா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த லெவல. நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைட்ல வந்து என்ட்ரி போலாம். அப்படி இல்லன்னா மார்க்கெட் அகைன் வந்து பாத்தீங்கன்னா, இந்த இடத்தாண்ட ஒரு ஃபேக் பிரேக் அவுட்டா கூட இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்தாண்ட வந்து அகைன் கிரீன் கேண்டில் வச்சு மேல சஸ்டெயின் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சப்போர்ட் ஜோன் மேல இது ஆக்சுவலா இது ரெசிஸ்டன்ஸ் இப்போ. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மேல வந்து சஸ்டெயின் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சா கால் ஆப்ஷன் சைட்ல போலாம். அப்படி இல்ல இந்த பிரேக் அவுட் இந்த லெவல வந்து தாண்ட முடியல. இந்த இடத்தாண்ட வந்து ரெசிஸ்டன்ஸ் வாங்கி அகைன் வந்து நமக்கு மார்க்கெட் டவுன்ல வருதுன்னா, நம்ம புட் ஆப்ஷன் சைட்ல வந்து என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். ட்ரேடர்ஸ் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிரேக் அவுட் வந்து ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி தான் இருக்கு. ஸோ நான் வந்து என்னோட என்ட்ரி வந்து கால் ஆப்ஷன் சைட்ல தான் போக போறேன். ஸோ நம்ம சேலஞ்ச் அக்கௌண்ட்ல ஸ்டாப் லாஸ் பெருசா இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ சேலஞ்ச் அக்கௌண்ட்ல ட்ரேட் எடுக்கலாமா வேணாமான்னு நம்ம திங்க் பண்ணணும். பிகாஸ் 2% லாஸ் மேல வரும்னு நினைக்கிறேன். பட் ரீடெஸ்ட் ஆச்சுன்னா நம்ம என்ட்ரிஸ் வந்து பிளான் பண்ணலாம். ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ நான் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல இந்த என்ட்ரி வந்து நான் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்றேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து இந்த கேண்டில் லோல வந்து நம்ம பிளேஸ் பண்ணலாம். ஓகே, ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம 200 லெவல்ல வந்து பிளேஸ் பண்ணலாம். ஓகே ட்ரேடர்ஸ், நான் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல மட்டும் தான் வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணியிருக்கேன். என்னோட சேலஞ்ச் அக்கௌண்ட்ல நான் என்ட்ரி வந்து எடுக்கல. பிகாஸ் அதுக்கான மெயின் ரீசன் வந்து நமக்கு இங்க 40 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் வருது. 40 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.5% 3% வரைக்கும் வரும் லாஸ். ஸோ அதனால நான் என்னோட சேலஞ்ச் அக்கௌண்ட்ல வந்து என்ட்ரி வந்து எடுக்கல. இன்னைக்கு நான் என்னோட பர்சனல் அக்கௌண்ட்ல மட்டும் தான் என்ட்ரி பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இந்த லெவல்ல வந்து நமக்கு ரீடெஸ்ட் ஆகுதுன்னா நம்ம சேலஞ்ச் அக்கௌண்ட்ல வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த இந்த ஜோன் கீழ நமக்கு மார்க்கெட் இந்த இடத்தாண்ட வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து சேலஞ்ச் அக்கௌண்ட்லயும் வந்து என்ட்ரி வந்து பிளேஸ் பண்ணலாம். பிகாஸ் அப்போ வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து கம்மியாகும். ட்ரேடர்ஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 1:1 கிட்டே இப்போ டார்கெட் போயிருக்கு. இப்போ நம்ம வெயிட் பண்ணலாம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன் தான். இது வந்து நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் இந்த ஜோன். ஸோ இது பிரேக் ஆயிடுச்சுன்னா நம்ம வெயிட் பண்ணி அட்லீஸ்ட் ஒரு இந்த ஜோன் கிட்ட நம்ம க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரிஜெக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ சேலஞ்ச் அக்கௌண்ட்ல நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணல. பிகாஸ் நீங்க பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம என்ட்ரி எடுத்ததுல இருந்து ரீடெஸ்டே ஆகல. ஸோ இந்த ஜோன் ரீடெஸ்டே ஆகாம ஸோ ஒன் வேல போயிட்டு இருக்கு. மேபி ரெசிஸ்டன்ஸ்ல வேணா ரீடெஸ்ட் எடுத்து தென் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆக சான்சஸ் இருக்கு. ட்ரேடர்ஸ் நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்கு பாத்தீங்களா, ப்ரீவியஸ் டே ஹை ஜோன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸா வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ அதுக்கு மேல வந்து மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் கொடுக்கல. இந்த இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா நம்ம வந்து 1:2ல கூட ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ட்ரேடை வந்து நம்ம பிரேக் ஈவன்லயே க்ளோஸ் பண்ணிடலாம். பிகாஸ் நமக்கு ஆல்ரெடி 1:1 கிட்ட டார்கெட் போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் வந்து இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ பெட்டர் நம்ம அந்த ஸ்டேஜ்ல வந்து பிரேக் ஈவன்ல க்ளோஸ் பண்றது நல்லது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஜோன் பிரேக் ஆயிடுச்சுனாலே நமக்கு ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் ஈவன் கிட்ட வந்துடும். ஸோ நம்ம மேலே அப்சைட்ல பிரேக் ஆச்சுன்னா நம்ம 1:2 கிட்ட ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நம்ம பிரேக் ஈவன்ல க்ளோஸ் பண்ணலாம். ஓகே ட்ரேடர்ஸ், ஆக்சுவலா ப்ரீவியஸ் டே ஹை வந்து நமக்கு இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸ்ட்ராங் பிரேக் அவுட் தான் வந்து ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல கூட ரீடெஸ்ட் ஆகும்போது நம்ம சேலஞ்ச் அக்கௌண்ட்ல வேணா என்ட்ரி பிளேஸ் பண்ணலாம். ஸோ பார்க்கலாம் ரீடெஸ்ட் ஆகுதான்னு.
பிகாஸ் இந்த கேண்டலோட ஸ்டாப் லாஸ் வந்து பெரிய பாயிண்டா இருக்கும் கண்டிப்பா. ஸோ ரீடெஸ்ட் ஆனுச்சுன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் கம்மியாகும். ஆல்மோஸ்ட் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் கொஞ்சம் பெருசு தான் இதில். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த டே ஹை ஜோன் தான். ஸோ டே ஹைலேருந்து ஒரு ரிவர்சல் இருக்க சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம குவிக்கா இந்த ஜோன் போன உடனே நம்ம ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே டேடா, ஸ்டில் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் ஆச்சு, பிரேக் அவுட் ஆகிட்டு பிரேக் டவுன் உள்ள தான் வந்திருக்கு. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஜோன் தான் நெக்ஸ்ட் சப்போர்ட். ஸோ நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் அக்கௌண்ட்டையும் நான் என்ட்ரி பிளேஸ் பண்ணேன். அந்த ரெட் கேண்டில் என்ட்ரி பிளேஸ் பண்ணேன். ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் லோ 730 கேண்டில் லோவில் தான் வந்து பிளேஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணி. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து டே ஹை தான். இப்போ அது ஃபர்ஸ்ட் டார்கெட் பர்சனல் அக்கௌண்ட்ல ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ரீச் ஆயிடுச்சு. சேலஞ்ச் அக்கௌண்ட்டுக்கு இந்த டே ஹை இந்த ஜோன் வந்தாலே 1:1 தான் மோஸ்ட்டாக எய்ம் பண்ணும். ஸோ ட்ரேடர்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி ஒரு 1 ஹவராக சைட்வேஸ்லேயே தான் இருக்கு. ஸோ இந்த சின்ன ஜோனுக்குள்ள இருக்கு. இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆனால் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ட்ரேடர்ஸ் நானும் ஒரு 1 ஹவராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மார்க்கெட் இந்த ஜோனுக்குள்ளேயே தான் வந்து ட்ராவல் ஆயிட்டு இருக்கு. நமக்கு ஒன்று இந்த ஜோனை வந்து அப் சைடில் பிரேக் ஆகணும், அப்படி இல்லைன்னா டவுன் சைடில் பிரேக் ஆகணும். டவுன் சைடில் பிரேக் ஆச்சுன்னா ஒரு மைனர் ப்ராஃபிட்டோட நம்ம இந்த ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். அப் சைடில் வந்து க்ளோஸ் ஆச்சுன்னா ஸோ அப் சைட் பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இந்த வரைக்கும் போனாலே நமக்கு சேலஞ்ச் அக்கௌண்ட்லேயும் ஆல்மோஸ்ட் ஒரு 1:1 வந்து டார்கெட் வந்துருச்சு. ஸோ நம்ம பர்சனல் அக்கௌண்ட்லேயும் 1:2 கிட்ட நம்ம டார்கெட் வரப்போகுது. ஸோ இன்னும் 3000 to 4000 வந்துச்சுன்னா 1:2 நம்ம டார்கெட் ஹிட் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது பிரேக் ஆச்சுன்னா போதும். அப்படி இல்லைன்னா இந்த ஜோன் கிட்ட 24,268 இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜோன் வந்தாலே ஆல்மோஸ்ட் நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிடும். நம்மளோட டார்கெட் வந்து இந்த ஜோன் போட்டிருந்தோம். பட் நம்ம ஆல்ரெடி ஒரு 1:2 ப்ராஃபிட்ல இருக்கும்போது இதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரெயில் பண்ணலாம். அட்லீஸ்ட் இது பிரேக் ஆச்சுன்னா நம்மளோட ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் தூக்கி இந்த இடத்தாண்ட வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்றது நல்லது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 10:55க்கு எடுத்தோம் என்ட்ரி. ஸோ ஒரு 2 ஹவர்ஸ் மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாளைக்கு வந்து எக்ஸ்பைரி வேற. ஸோ டைம் டிகேவும் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. பீட்டா டிகே ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம 1:2லயே மோஸ்ட்டாக ட்ரேடை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். மொமெண்டம் பெரிய லெவலில் இருந்தால் மட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம். ட்ரேடர்ஸ் நமக்கு ஆல்மோஸ்ட் டார்கெட் வந்து டார்கெட் ஹிட் ஆக போகுது. ஸோ நம்ம சொன்ன லெவல் கிட்ட வரப்போகுது. நான் அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலான்னு தான் இருக்கேன். ஸோ மொமெண்டமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் இல்லை. ஸோ பிரேக் ஆகுமா, பிரேக் ஆகிட்டு க்ளோஸ் ப்ராப்பராக வைக்குமாக்குமான்னு நான் ஸோ பிரேக் ஆகுமா, பிரேக் ஆகிட்டு ப்ராப்பர் க்ளோஸ் வைக்குமானும் நமக்கு தெரியல. 1:2 வந்துருச்சு. ஸோ இதில் 1:1 கேப்சர் பண்ணிருக்கேன். ஓகே, மொமெண்டம் இருக்கு. ஸோ அந்த கேண்டில் க்ளோசிங்ல நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸுமே வந்து பிரேக் அவுட் நல்லா தான் வச்சிருக்கு. ஓகே ட்ரேடர்ஸ், இந்த ப்ரீவியஸ் ஹை வந்தாலே இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். ஓகே ட்ரேடர்ஸ், இந்த ஹை வந்தாலே நான் ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலான்னு இருக்கேன். பிகாஸ் நம்ம ஆல்ரெடி ஒரு 2.5 hours கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டார்கெட் ஹிட் ஆக போகுது மோஸ்டா. ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம் நம்ம. பிகாஸ் இங்கே பாருங்க பிரேக் அவுட் ஆகுற மாதிரி ஆகிட்டு அது அகைன் இந்த லெவலில் வந்து ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ ஃபேக் அவுட்ஸ் எதுவும் ஆகல. ஓகே ட்ரேடர்ஸ், இப்போ நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ மொமெண்டம்
வந்துருச்சு. நல்ல மொமெண்டம். ஆல்ரெடி நம்ம சேலஞ்ச் அக்கவுண்ட்லயே ஒரு 1:2 ப்ராஃபிட்ல இருக்கும். ஸோ சேலஞ்ச் அக்கவுண்ட்ல 4496 ப்ராஃபிட். அண்ட் நம்மளோட பர்சனல் அக்கவுண்ட்ல 1 செகண்ட். அண்ட் நம்மளோட பர்சனல் அக்கவுண்ட்ல 39,500 rupees வந்து ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. நம்ம ட்ரேட் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ பிரேக் அவுட் ஆச்சுன்னா இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லெவல் டே ஹை வரைக்கும் போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஓகே ட்ரேடர்ஸ், இன்னைக்கு டேல வந்து நம்மளால அந்த ஃபேக் பிரேக் அவுட் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சது. அண்ட் எக்ஸாக்டா அந்த ரிவர்சல் ஜோனையும் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்மளோட ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம். ஸோ என்னதான் பிரேக் ஆனாலுமே நான் வந்து புட் ஆப்ஷன் சைடில் வந்து போகல. அதுக்கு மெயின் ரீசன் வந்து நமக்கு எடுக்கிற ரிஸ்க் 1:1 தான் கிடைக்கும். பிகாஸ் அதுக்கு கீழேயே வந்து சப்போர்ட் ஜோன்லாம் இருந்துச்சு. நான் உங்களுக்கு வீடியோல காட்டியிருப்பேன். ஸோ அட்லீஸ்ட் ஒரு 1:2 வச்சு நான் டார்கெட் புக் பண்ணுன்ற கான்செப்ட்ல தான் இந்த ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரியே நம்ம வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணி ஒரு 1:2ல வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேற இருந்துச்சு. நான் அப்போ சொல்லியிருப்பேன் ஒரு மைனர் ப்ராஃபிட்ல கூட க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு 1:1 ப்ராஃபிட்ல இருந்தோம். ஸோ ஆல்ரெடி ப்ராஃபிட்ல இருக்குது. அந்த ஜோன்ல இருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா வந்து ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் நடக்க சான்சஸ் இருக்கு. அதனால தான் வந்து நான் மைனர் ப்ராஃபிட்ஸ்ல கூட க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம பிளான்ல வந்து நான் தெளிவா இருந்தேன். ஸோ கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டா நம்ம ஒரு 1:2 வந்து புக் பண்ணிட்டோம். 1:2 மேலேயே புக் பண்ணியாச்சு. 15,000 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸ். ஸோ ஒரு 40,000 கிட்ட நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்களுமே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. பொசிஷன் சைஸிங்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ரிவென்ஸ் ட்ரேட் பண்ணாதீங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா நீங்களால ப்ராஃபிட்டபிளா வர முடியாது. நீங்க எங்க லேக் ஆகுறீங்கன்னு பார்த்து ஜேர்னல் பண்ணுங்க. 1:2க்கு இனிஷியலா வந்து ட்ரை பண்ணுங்க. பிகினர்ஸ்லாம் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலே உடனே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அன்னைக்கு டேல க்ளோஸ் பண்ணிடுவீங்க. பட் உங்களுக்கு லாஸ் ஆகும்போது பெரிய லாஸ் ஆகும். ஒரு நாளும் லாஸ் ஆகும்போது உங்களோட இது வந்து 1:1ல நீங்க ப்ராஃபிட் புக் பண்ணீங்கன்னா மோர் தென் 70% உங்க ஸ்ட்ராட்டஜி அக்யூரசி இருந்தா தான் நீங்க வந்து மந்த் எண்ட்ல ப்ராஃபிட்டபிளா முடிக்க முடியும். ஸோ மோஸ்டா வந்து 1:2க்கு வந்து கேப்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நமக்கு சப்போர்ட் கொடுங்க. சப்போர்ட் இந்த கேஸ் ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஸோ தட் நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து ரீச் ஆக சான்ஸ் இருக்கு. அண்ட் ட்ரேட் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நம்ம நெக்ஸ்ட் லைவ் செக்ஷன்ல பார்க்கலாம். பை.